This video is sponsored by SPO School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number. 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அக்டோபர் 31 குஜராத் மாநிலத்தின் கரம்சாத் என்ற ஊரில் பிறந்தவர் இவர். இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர்களில் ஒருவராக இருந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பெரும் பணியாற்றியவர். அவர்தான் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று நாம் எல்லோரும் அழைக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல். அனைத்து சமஸ்தானங்களையும் இணைத்து ஒருங்கிணைந்த இந்திய நாட்டினை உருவாக்கியவர் பட்டேல். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர், சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் என்ற பெருமைகளுக்கு சொந்தக்காரரான சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தது 1875 ஆண்டு இதே தினத்தில் அன்று. இந்திய குடியரசின் நிறுவன தந்தையான சர்தார் வல்லபாய் படேலின் பிறந்த நாளை பெருமைப்படுத்தும் விதமாக இந்திய அரசு 2014 ஆண்டு அறிவித்தது தேசிய ஒற்றுமை நாளாக. அந்நாள் இன்று, அதாவது ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ். மைக்கேல் கொலின்ஸ் நிலவுக்கு சென்ற முதல் மனிதர்களில் ஒருவர் மட்டுமல்ல, தொடர்ந்து அடுத்த பயணத்திலும் இவர் விண்வெளிக்கு சென்றார். இத்தாலியின் ரோமில் பிறந்த அமெரிக்க விண்வெளி வீரர் மைக்கேல் கொலின்ஸ் பிறந்தது 1930 ஆண்டு இதே தினத்தில் அன்று. இந்திரா பிரியதர்ஷினி இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களில் இவரும் ஒருவர். தன் தந்தைக்கு ஒரே குழந்தையாய் பிறந்தவர் இவர். தந்தையின் சொல்படி வளர்ந்து நன்கு படித்து முன்னேறினார். தனது தாயார் காசநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துவிடவே தொடர்ந்து தனது மேற்படிப்புக்காக இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு பயணமாகி படிப்பினை முடித்தார். படிப்பினை முடித்ததோடு நாடு திரும்பிய அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டது இந்திய சுதந்திர போராட்ட உறுப்பினர் பொறுப்பினை. அண்ணல் காந்தியோடும் தந்தை நேருவோடும் சேர்ந்து ஒரு பெண்ணாய் இருந்து எண்ணற்ற அற போராட்டங்களில் ஈடுபட்டவர். அவரது உழைப்பிற்கு கிடைத்ததுதான் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் பதவி. தொடர்ந்து நம் நாட்டின் பிரதமர் பதவி. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி இவ்வுலகை விட்டு நீங்கியது 1984 ஆண்டு இதே தினத்தின் அன்று. தமிழ்நாட்டை சேர்ந்த கர்நாடக இசை பாடகர் MLV என்று எல்லோராலும் அழைக்கப்படும் ML வசந்தகுமாரி குத்தனூர் ஐயாசுவாமி ஐயருக்கும் லலிதாங்கிக்கும் மகளாக பிறந்தவர். எண்ணற்ற தமிழ் பாடல்களை பாடியிருக்கிறார். தெலுங்கில் சில பாடல்களை தந்திருக்கிறார். இசை உலகில் எண்ணற்ற சாதனைகளை படைத்த கர்நாடக இசை கலைஞர் ML வசந்தகுமாரி இவ்வுலகை விட்டு நீங்கியது 1990 ஆண்டு இதே தினத்தின் அன்று. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் திருக்கோடி காவலில் பிறந்த மாபெரும் இசை மேதை இவர். மிகச்சிறந்த கர்நாடக இசை கலைஞர். தனது மாணவர்களால் செம்மங்குடி மாமா என பாசமாக அழைக்கப்பட்ட கர்நாடக இசை மேதை செம்மங்குடி சீனிவாச ஐயர் இவ்வுலகை விட்டு நீங்கியது 2003 ஆண்டு இதே தினத்தில் அன்று. தமிழ் திரை உலகின் அன்றைய குயில் குரல்களில் இவரும் ஒருவர். தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட எண்ணற்ற இந்திய மொழிகளில் 7000 பாடல்களை பாடியிருப்பவர். காலத்தால் அழியாத பல திரைப்பட பாடல்களை பாடிய பின்னணி பாடகி பி. லீலா இவ்வுலகை விட்டு நீங்கியது 2005 ஆண்டு இதே தினத்தில் அன்று. மிகச் சிறந்த இந்திய இசையமைப்பாளர்களில் ஒருவர் இவர். அன்றைய வங்காளம், இன்றைய பங்களாதேஷில் கோமில்லா என்ற ஊரில் பிறந்தவர். இந்தியிலும் வங்காள மொழியிலும் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இசையமைத்துள்ளார். அவர்தான் சச்சின் தேவ் பர்மன் என்ற SD பர்மன். இவ்வுலகை விட்டு நீங்கியது 1975 ஆண்டு இதே தினத்தில் அன்று. தமிழில் முதல் பேசும் திரைப்படமான காளிதாஸ் வெளியானது 1931 ஆண்டு இதே தினத்தில் அன்று.
உலகளாவிய அளவில் நிலையான சமூக உள்ளடக்கத்தில் நகரமயமாக்கலின் பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்நாளின் நோக்கம். பொதுவான கருப்பொருள் சிறந்த நகரம் சிறந்த வாழ்வு என்று உலக நகரங்கள் நாள். School of Business Organization online part-time platform. If you interested, send your qualification and name in this number 8637471778. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.